ஹாய். மெட்ரோலேருந்து 4 நிமிஷம் வாக் எடுத்தோன்னே எங்களுக்கு அந்த டீம் லேப் மோரி பார்டர்லெஸ் டிஜிட்டல் மியூசியம் வந்துருச்சு. மழை இன்னும் தூத்தல் போட்டுட்டு தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே. பசங்களுக்கு அந்த அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குடையும் எங்களுக்கு ஒரு குடையும் எடுத்துட்டோம். கொஞ்சம் நல்லா குளிர் தான், ஏன்னா மழையோடு சேர்ந்துருக்கனால வின்டரும் இருக்கலாம் குளிர். அந்த சக்கூரா சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் சொன்னேன் அங்கங்கே பூத்துருக்கோம். இதான் செரி பிளாசம்ஸ் ட்ரீ. இது ஏப்ரல் 1 போல இருக்குது. ஃபுல் கண்ட்ரியுமே பிங்காக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஒரு 4-5 ட்ரீ இருக்கிறதே இவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ நாங்கள் இந்த மால்குள்ளே போனோன்னே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொடை நாங்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் சொன்னனால நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு இடம் காமிச்சாங்க. அங்கே போய் எங்கள் கொடையை நாங்கள் லாக் பண்ணணும். ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், அதில் நம்ம நம்பர் லாக் போட்டுச்சுக்கலாம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் மழைனால எங்களுக்கு மிஸ்ட் இருக்கனால உங்களுக்கு தெரியாது. பட் எங்களோட ரா ஹையில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் கொடையை ஃபோல்ட் பண்ணி அந்த லாக்கில் வச்சுட்டு நாங்கள் இப்போ என்ன பண்ணோன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் போனோன்னா டிக்கெட்டோட எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் தானே. ஸோ காட்டிட்டு டைம் இருந்துச்சு, நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஏன்னா 9 o'clock ஓப்பனிங். நாங்கள் 8:15 ரீச் ஆகிட்டோம். 7:30 கிளம்பி நடுவில் ஒரு ட்ரிங்க் மட்டும், ஒரு ஹாட்டான ஒரு ஹாட் சாக்லேட் வாங்கி ஷேர் பண்ணி குடிச்சிக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப குளிர் தாங்க முடியல. ஸோ உள்ளே போனோன்னே நல்லா நியான் லைட்டோட என்ட்ரி. ஸ்டெப்ஸில் கீழே போகணும். ஆக்சுவலி கிரவுண்ட் ஃப்ளோரோட செகண்ட் பேஸ்மெண்ட் 1க்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு போனோடனே ஃப்ளவர் ரூம் தான். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த செரி பிளாசமோட எல்லா கலர், ஆக்சுவலி செரி பிளாசம் பிங்க் மட்டும் இல்லை, ரெட்டையும் இருக்குது, எல்லோலையும் இருக்குது, தென் ஒயிட்டும் இருக்குது. அது அந்த சக்குரா டைமில் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பார்க்க முடியுமா. மோஸ்ட்லி பிங்க்கில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ரூம் ஃபுல்லாகவே அந்த செரி பிளாசம் தீமில் வச்சு தான் எடுத்திருந்தாங்க. ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. கொஞ்சம் பசங்களை பார்த்து வச்சுக்கணுன்றது கொஞ்சம் கான்ஷியஸாக என் ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டே இருந்தார். பார்த்துக்கோ, பிடிச்சிக்கணும். ஏன்னா நம்ம இது ஒரு மேப் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் இந்த ஒன்லி நம்ம அந்த ஆப்பில் என்ன ரூம் இருக்குது தான் போட்டுருவோம். ஸோ நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோமா நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இதில் மேப் இல்லாதனால அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. பசங்க கூட்டிகிட்டு போனால் கையிலேயே பிடிச்சிருக்கணும். ஆனால் மேலே கீழே எந்த இடம் எல்லா இடத்துலையும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஆர்ட் மியூசியம், 3D ஆர்ட் மியூசியம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் ஒர்க் போயிட்டே இருக்கும். அந்த லைட் ஒர்க்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு லைட்டிங்காக வெயிட் பண்ணோம். ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம், ஏன்னா வந்ததுக்கு நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணோம். பட் ஆனால் இந்த ஏரியாவில் இப்போ பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு ரூம் ஃபுல்லாக சன்ஃப்ளவர் இருந்துச்சு. ஸோ சன்ஃப்ளவருக்கு முன்னாடி வீடியோ எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு லைட்டிங் வந்தனால டக்குன்னு ஒரு வீடியோ மட்டும், ஒரு ஃபோட்டோ எடுத்தால் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. ஸோ வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ரூமுக்கு போவோம். சன்ஃப்ளவர் ரூம்